விளக்கண்ணி விதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக். வணக்கம் மக்களே, நான் உங்க விஷால். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. திருவான்மியூர் பீச் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹண்ட் பண்ண தான் வந்திருக்கோம். என்னடா இவனுங்க ஃபுல்லா ஸ்ட்ரீட் ஃபுட் ரெடியா பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா வந்து நிறைய நாளுக்கு நாள் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டே போகுது. திருவான்மியூர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி ஸ்ட்ரீட் இருக்கு. இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள ரைட் சைட் லெஃப்ட் சைட் ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா அப்படியே கடையா இருக்கும். நீங்க வந்து தனித்தனியா ஒவ்வொரு கடையா வைக்காம ஒரே ஸ்ட்ரீட் ஃபுட் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ என்னென்ன இருக்கு, என்னென்ன ரேட்ல இருக்கு, என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு பார்த்துட்டு ஒரு சின்ன குட்டி ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா விஷால் கோட்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீக்கெண்டு அப்படியே ஜகஜோதியா இருக்கு. எல்லாம் வந்து வாக்கிங்கு அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ நம்மளும் அப்படியே பீஸ்ஃபுல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்தியா ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெல்தி ஸ்நாக்ஸ் என்ன வேணும்? அது காடை முட்டை. காடை முட்டையில வந்து பாத்தீங்கன்னா பனையாரம். ஆமாம், காடை முட்டை பனையாரம். வெறும் முட்டை மட்டும் போட்டு பனையாரம் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நிறையா அப்படியே இந்த இதை கட்டுங்க, இதுக்கெல்லாம் நல்லது அப்படி. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த திருவான்மையில் கடைசிக்கு வந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் கடைசியாக இருக்கும் இந்த கடை. அக்கா கடை பேர் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ். கடை பேரே பார்த்தீங்கன்னா ருச்சி ஹெல்தி ஸ்நாக்ஸ் தான். உள்ள முட்டை வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆயிருக்கு. நார்மலாக முட்டை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. மேலே அந்த மயோனஸ் சாஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்கு. ஃபயர் பானிபூரி, ஸ்மோக் பிஸ்கட்ஸ். ஓகேவா? அந்த ஃபயர் பானிபூரி ஸ்மோக் பிஸ்கட். சொல்ல மாட்டீங்க. பேசினா புகைதான் வெளியே. சாட் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸ்மோக்கு ஃபயர் பானிபூரி மட்டும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்க. தந்தூரி மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்து. தந்தூரி சாய் ஆக்சுவலா என்ன அப்படி மண்ணிலே சூடாக்குமா? மட் காஃபினா ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டு இருக்குல்ல, இந்த மண்பானையில் மண்ணால் செஞ்ச கப்பில் வந்து மட் காஃபி கொடுப்பாங்க. இது டர்க்கிஷ் முறையில். அதை பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு வந்து டைரெக்டாக இது பண்ணாமல் அந்த மணல் மூலயமா மண் சூடாக்கி அதில் பண்ணுறது. இப்போ நீங்கள் நல்லா தெருக்கடலாம் பார்த்துருக்கீங்கன்னா, வேர்க்கடலை வறுக்கிறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? 10 ரூபாய் வேர்க்கடலை வாங்கினீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடாயில் மண்ணை போட்டு அந்த மண்ணில் வேர்க்கடலை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. வேர்க்கடலை சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வரும்போது எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. ஸோ ரெண்டு சைடுமே வந்து ஈவனாக கூட்டம் இருக்கு. எல்லா ரேட்டும் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கு. வெளியே என்ன ரேட் இருக்கும் அதே ரேட்டு தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் கிடையாது. ஒரு நல்லா இருக்கு. யாரா நீங்க அப்படின்னு. பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி மட் பூஸ்ட். ஸோ மட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் வாங்கியிருக்கோம். தம்பி சுடுது இந்த பிடிக்கும். ஹார்லிக்ஸ் மட் சுடுது.
எப்படி அந்த மண்ணில் செய்யறதால என்னன்னா ஹீட் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது, உடனே எடுக்க முடியாது. ஹீட்டாக எடுக்கிறது நம்ம கொஞ்சம் கஷ்டம், வெயிட் பண்ணி தான் குடிக்கணும் நம்ம. டிஃப்ரெண்டா இருக்கு. பிடிச்சிட்டு கப்பை வந்து நம்மள எடுத்துட்டு போடலாமா வேணும்னா? ஸோ வேணும்னா கண்டிப்பா நீங்க வந்து இது எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கிங்க வீட்டில். நல்ல விஷயம் இல்லைங்களா? அதாவது இன்னொரு டைம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒன் டைம் யூஸ் தான் இது. 2 வாங்கினோம் நாங்க. எடுத்துட்டு போலாமா? சரி ஓகே, எடுத்துட்டு போலாம். வீட்டில் போய் யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ப்ளூமிங் ஆனியன் வந்து பயங்கர ஃபேமஸ். ஒரு ஆனியனை ஃபுல்லாக கட் பண்ணி அதை வந்து அதுக்காக வெயிட் பண்ணோம். பசங்களுடைய ஆசைக்காக ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கியிருக்கோம். ப்ளூமிங் ஆனியன், அதாவது பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஆனியன் சொல்றாங்க, ப்ளூமிங் ஆனியன் சொல்லுவாங்க. செம்ம கூட்டம், இருக்க கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு பெரிய ஆனியனை எடுத்து அதை நல்லா உரிச்சு ஒரு மிஷின்ல வச்சு அழுத்தி அதை இந்த மாதிரி அதை தாமரை மாதிரி ஆக்கி அதை எண்ணெயில போட்டு பொரிச்சு அதுக்கப்புறம் அதில் மசாலா, நிறைய மசாலா, ஒரு 4-5 மசாலா போட்டு அதுக்கப்புறம் சாஸ் வச்சு கொடுத்தாங்க. ஸோ 80 rupees. சுடுது பாருங்க, குளை மாதிரி வெட்டி, அதாவது குளத்துக்கு நடுவில் தாமரை இருக்கும், தாமரைக்கு நடுவில் ஒரு குளத்தை வெட்டி உள்ளார மெடிசன்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ திருவான்மையூர் ஸ்ட்ரீட் ஃபுட் கண்டில் இது ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை. நல்லா இருக்கு. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சூடாக சாப்பிடுவோம். கொதிக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள வரதெல்லாம் யாருக்காக? எல்லாம் வியூவர்ஸ் உங்களுக்காக தான். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பால்கோவா பன், ஒரு பால்கோவா பன் 40. பால்கோவா பன்னு. ஆக்சுவலாக இந்த பன்னு வந்து சவுகாப்பேட்டில் சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஓகே, நேற்றை விடலாம் இல்லை, இது ஓகே, அது அல்டிமேட்டாக இருந்துச்சு. கோலி சடா வந்து ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. அது இடையில நின்றுச்சு அப்படியே. இப்போ திரும்பவும் அது ட்ரெண்ட் ஆயிருக்கு. எல்லா இடத்துலையும் கோலி சடா கிடைக்குது, அதுவும் ஃப்ளேவராக கிடைக்குது. அதான் ரொம்ப பெரிய விஷயம். கோலி சடா குடிங்க, என்ஜாய் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான்.
ஸோ இந்த சீரீஸில் வந்து நாங்கள் ஏதாவது ஃபுட் மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பை, see you.